வாங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா அலச போறோம். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுல செய்ய போற சிறப்பு தீவிர திருத்தம், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சுருக்கமா எஸ்ஐஆர் பத்தி தான். ம். நம்ம கிட்ட தேர்தல் ஆணையத்தோட வழிகாட்டுதல்கள், சில செய்திகள் எல்லாம் இருக்கு. இத வச்சு இந்த எஸ்ஐஆர்னா என்ன, ஏன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு வாக்காளரா உங்களுக்கு இதனால என்ன பாதிப்பு, நீங்க உடனே என்ன செய்யணும், இதெல்லாம் தெளிவா பார்க்கலாம். தேதிகள் ரொம்ப முக்கியம், சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆமா, இது நாம வழக்கமா பாக்குற அந்த வருடாந்திர சுருக்க திருத்தம், அதாவது எஸ்எஸ்ஆர் மாதிரி இல்ல. ஓ, அப்படியா? ஆமா, இது ரொம்ப ஆழமான தீவிரமான ஒரு நடவடிக்கை. வீடு வீடா போய் சரி பார்க்க போறாங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, வாக்காளர் பட்டியலோட தூய்மையை உறுதி செய்யறது. தூய்மைனா? ஒரு சுத்தமான கரெக்டான பட்டியலை ரெடி பண்றது. சரி சரி. அப்போ இது வெறும் சின்ன அப்டேட் இல்ல, ஒரு பெரிய கிளீனப் ஆபரேஷன் மாதிரி இருக்கு. இந்த எஸ்ஐஆருக்கும் அந்த வருஷம் நடக்கிற எஸ்எஸ்ஆருக்கும் என்னதான் வித்தியாசம்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கரெக்ட். இது ஒரு பெரிய கிளீனப் தான். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. எஸ்ஐஆர் பல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு நடக்குது. 20 வருஷமா? ஆமா. ஆனா எஸ்எஸ்ஆர் அப்படி இல்ல. அது வருஷா வருஷம் நடக்கிறது. அப்புறம் எஸ்ஐஆர்ல வீடு வீடா ஒரு கணக்கெடுப்பு படிவம், இஎஃப்னு சொல்றாங்க, அதை வச்சு சரி பார்ப்பாங்க. எஸ்எஸ்ஆர்ல பெரும்பாலும் பூத் லெவல்ல கேம்ப் போட்டு அந்த ஃபார்ம் 6, 7, 8 வச்சு பண்ணுவாங்க. ஓஹோ. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எஸ்ஐஆர்ல வாக்காளரா நீங்க பங்கெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட கட்டாயம் மாதிரி. உங்க பதிவை நீங்க உறுதி செய்யணும். அப்போ எஸ்எஸ்ஆர் மாதிரி இல்லையா? அதுல தேவைப்பட்டா போனா போதுமே? அதேதான். எஸ்எஸ்ஆர்ல புதுசா 18 வயசானவங்க இல்ல ஏதாச்சும் திருத்தம் இருக்கிறவங்க போனா போதும். ஆனா எஸ்ஐஆர் அப்படி இல்ல. இதோட நோக்கமே ஏற்கனவே லிஸ்ட்ல இருக்கிறவங்களோட தகுதியை மறுபடியும் ஒரு தடவை செக் பண்றதுதான். சரி பார்த்து தப்பானதை நீக்கிறது தான் மெயின் ஃபோக்கஸ். இதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? நிச்சயமா. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324 தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் கொடுக்குது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 21ல கூட இந்த மாதிரி சிறப்பு திருத்தம் பண்ணலாம்னு இருக்கு. சரி. இப்போ இந்த பெரிய எஸ்ஐஆர் இரண்டாம் கட்டமா தமிழ்நாட்டுலயும் இன்னும் கேரளா, மேற்கு வங்கம்னு ஒரு 12 மாநிலங்கள்ல ஒரே நேரத்துல நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, இது பெரிய அளவிலான ஒரு நடவடிக்கை. கிட்டத்தட்ட 51 கோடி வாக்காளர்கள், 321 மாவட்டங்கள், 1800க்கும் மேற்பட்ட தொகுதிகள் இதுல அடங்கும். பிரம்மாண்டமா இருக்கே. இதுக்கு தகுதி நாள் ஜனவரி 1, 2026ன்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போ அன்னைக்கு 18 வயசு பூர்த்தி ஆகுறவங்க, இல்ல அதுக்கு முன்னாடியே 18 ஆகி இன்னும் பேர் சேர்க்காதவங்க இப்போ சேர்க்கலாம், அப்படித்தானே? மிகச்சரியா சொன்னீங்க. தமிழ்நாட்டு வாக்காளரா நீங்க ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய தேதிகள் இதுதான். குறிச்சுக்கோங்க. அந்த கணக்கெடுப்பு படிவம் இஎஃப் கொடுக்க வேண்டிய காலகட்டம் நவம்பர் 4, 2025ல இருந்து டிசம்பர் 4, 2025 வரைக்கும். ஒரு மாசம் டைம் இருக்கு. ஆமா, இந்த ஒரு மாசம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டிசம்பர் 9, 2025 அன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல், அதாவது டிராஃப்ட் ரோல் வெளியாகும். அது வந்த பிறகு டிசம்பர் 9, 2025ல இருந்து ஜனவரி 8, 2026 வரைக்கும் கோரிக்கைகள், ஆட்சேபனைகள் தெரிவிக்கலாம். அதாவது அந்த ஃபார்ம் 6, 7, 8 பயன்படுத்துற நேரம் இது. சரி. எல்லாத்தையும் சரிபார்த்து இறுதி வாக்காளர் பட்டியல் எப்போ வரும்னா பிப்ரவரி 7, 2026 அன்னைக்கு வரும். இதுல அந்த நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இஎஃப் கொடுக்கறதும், டிசம்பர் 9ல வரைவு பட்டியல் வர்றதும் உங்களுக்கு நேரடியா சம்பந்தப்பட்ட தேதிகள். ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகே. இந்த இஎஃப் படிவம் தான் இந்த ஐஎஸ்ஆரோட மையப்புள்ளின்னு சொன்னீங்க. இது சாதாரண ஃபார்ம் 6, 7, 8 மாதிரி இல்லையாமே. நம்ம பேரு, போட்டோலாம் ஓரளவுக்கு அதுலயே அச்சடிச்சு வருதுன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி? அது ஒரு முக்கியமான அம்சம். அந்த இஎஃப் படிவம் பார்ஷியலி ப்ரீஃபில்டு படிவம்னு சொல்றாங்க. உங்க பேர், இபிக் நம்பர், முகவரி, சில சமயம் போட்டோ கூட அதுல இருக்கலாம். எதுக்கு? இதோட நோக்கம் 2 விஷயம். ஒன்னு, உங்க இப்போதைய விவரங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்றது. 2வது, இதுதான் கொஞ்சம் வித்தியாசமானது, உங்க பதிவை கடந்த காலத்தோட இணைக்க சொல்றாங்க. கடந்த காலத்தோட இணைக்கிறதா? எப்படி? அதாவது உங்க பேரையோ அல்லது உங்க பெற்றோர், தாத்தா, பாட்டி பேரையோ கடைசியா நடந்த அந்த தீவிர திருத்த பட்டியல் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல, அது 2002 இல்லைன்னா 2005ல நடந்திருக்கும். அந்த பட்டியலோட உங்க தொடர்பை உறுதி செய்ய சொல்றாங்க. அடேங்கப்பா, இது வெறும் அட்ரஸ் மாத்திர மாதிரி இல்ல போல இருக்கே. நிச்சயமா இல்ல. இது நீங்க தொடர்ந்து இங்கதான் இருக்கீங்களா, உங்க பதிவு வரலாற்று ரீதியா சரியானது தானான்னு ஆழமா பாக்குற ஒரு முயற்சி. வெறும் அப்டேட் இல்ல, உங்க வாக்காளர் அடையாளத்தோட தொடர்ச்சிய, நம்பகத்தன்மைய சரிபார்க்கறாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம்.
சரி, ஒருவேளை இந்த இஎஃப் படிவத்தை நம்ம சரியா கொடுக்கல, இல்ல கொடுக்க முடியல, அப்போ என்ன ஆகும்? அதுதான் இப்ப நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். அதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விளைவு. நீங்க அந்த நவம்பர் 4 டிசம்பர் 4க்குள்ள இஎஃப் படிவத்தை சரியா பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா, டிசம்பர் 9 அன்னைக்கு வர வரைவு வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கும். பிரச்சனை இல்ல. சரி, கொடுக்கலனா? ஒருவேளை நீங்க கொடுக்க தவறினால், வீடு பூட்டி இருந்தாலோ, நீங்க வெளியூர் போயிருந்தாலோ, அல்லது பிஎல்ஓ வந்து உங்களை ஷிஃப்டட் டெட் ஆப்சென்ட், அதாவது ஏஎஸ்டி வோட்டர் அப்படின்னு குறிச்சிட்டாங்கன்னா, உடனே பேர் நீக்கப்படாது. ஆனா டிசம்பர் 9 அன்னைக்கு வர்ற அந்த வரைவு பட்டியல்ல உங்க பேர் இருக்காது. என்னது, பேர் இருக்காதா? ஆமா. அதுக்கு பதிலா வரைவு பட்டியல்ல சேர்க்கப்படாத வாக்காளர்கள் பட்டியல் அப்படின்னு ஒரு தனி லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதுல உங்க பேர் இருக்கும். பக்கத்துல ஏன் சேர்க்கப்படலைங்கிற ஒரு ப்ராபபிள் காசும் இருக்கும். உதாரணமா ஷிஃப்டட் அல்லது ஆப்சென்ட்னு. அப்போ டிஃபால்ட்டாவே பேர் போயிடுமா? அதுதான் விஷயம். இது இயல்பு நிலைய மாத்துது. முன்னெல்லாம் எப்படின்னா, உங்க பேரு லிஸ்ட்ல இருந்தா நீங்க ஓட்டர், யாராவது தப்புன்னு நிரூபிச்சாதான் நீக்குவாங்க. ஆனா இப்போ நீங்க இஎஃப் கொடுக்கலன்னா நீங்க டிராஃப்ட் லிஸ்ட்ல இருந்து வெளியே. மறுபடியும் நீங்க தான் உங்க தகுதியை நிரூபிக்கணும். ஐயையோ, அந்த சுமை நம்ம மேல வந்துடுது. கரெக்ட். டிசம்பர் 9ல உங்க பேர் லிஸ்ட்ல இல்லனா நீங்க புதுசா ஃபார்ம் 6 அப்ளை பண்ணி தேவையான ஆவணங்களை எல்லாம் கொடுத்து உங்க தகுதியை நிரூபிக்கணும். இது உண்மையிலேயே பெரிய மாற்றம். அலட்சியமா இருக்கவே கூடாதுன்னு தோணுது. சரி, இந்த இஎஃப் படிவத்தை எப்படி சமர்ப்பிக்கிறது? அந்த நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் 2 வழி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, 2 வழிகள் இருக்கு. முதல் வழி ஆஃப்லைன் முறை. உங்க வாக்குச்சாவடி நிலை அலுவலர், அதாவது பிஎல்ஓ உங்க வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கே வருவாரா? ஆமா, குறைஞ்சது 3 தடவையாவது வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 காப்பியில இஎஃப் படிவம் தருவாங்க. நீங்க விவரங்களை சரி பார்த்து தேவைனா திருத்தம் பண்ணி போட்டோ ஒட்டி 2லயும் கையெழுத்து போடணும். சரி. ஒரு காப்பியை அவங்க எடுத்துப்பாங்க. இன்னொரு காப்பியில அவங்க கையெழுத்து போட்டு உங்களுக்கு ஒப்புதல் சீட்டா கொடுப்பாங்க. அந்த ரசீதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அது முக்கியம். ரொம்ப முக்கியம். இன்னொன்னு கவனிங்க, இந்த இஎஃப் கொடுக்கறப்போ நவம்பர் 4 to டிசம்பர் 4 நீங்க கையெழுத்து போட்ட இஎஃப் படிவத்தை தவிர வேற எந்த சர்டிபிகேட்டையும் பிஎல்ஓ கிட்ட கொடுக்க தேவையில்லை. ஓஹோ, அப்போ ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ எதுவும் காட்ட தேவையில்லையா? இந்த கட்டத்துல தேவையில்லை. இஎஃப் மட்டும் போதும். சரி, இது ஆஃப்லைன் முறை. ஆன்லைன்ல பண்ண முடியாதா? இப்பெல்லாம் நிறைய பேர் ஆன்லைன்ல தான் பண்ண விரும்புவாங்க. நிச்சயமா பண்ணலாம். அது 2வது வழி. voters.eci.gov.inங்கிற வெப்சைட்லயோ அல்லது இசிஐ நெட்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கு, அதுலயும் நீங்களே பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன தேவை? இதுக்கு 2 முன் நிபந்தனைகள் இருக்கு. ஒன்னு, உங்க எபிக் நம்பரோட உங்க மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கணும். அப்படி இல்லனா முதல்ல ஃபார்ம் 8 மூலமா ஆன்லைன்லயே லிங்க் பண்ணிக்கலாம். அது உடனே ஆயிடும்னு சொல்றாங்க. 2வது, உங்க ஆதார் நம்பரோட லிங்கான மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கணும். ஏன்னா கடைசியா ஆதார் இ-சைன் மூலமா இதை சப்மிட் பண்ணணும். ஆதார் இ-சைனா? அது கட்டாயமா? ஆமா, ஆன்லைன்ல பண்றவங்களுக்கு ஆதார் இ-சைன் மூலமா தான் உறுதிப்படுத்த முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, லாகின் பண்ணுங்க, எஸ்ஐஆர் ஃபில் இஎஃப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க, உங்க எபிக் நம்பர் போடுங்க, ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணுங்க. அப்புறம் அந்த பழைய எஸ்ஐஆர் பட்டியலோட இணைக்கிற விவரத்தை கொடுங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு ஆதார் இ-சைன் மூலமா சப்மிட் பண்ணுங்க. ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் வசதி இருக்கிறது நல்லதுதான். ஆனா இந்த ஆதார் இ-சைன் கட்டாயங்கிறது கொஞ்சம் நெருடலா இருக்கே. ஏன்னா ஆதார் பத்தி நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கே. நீங்க கேட்கறது நியாயம்தான். இங்க ஒரு சின்ன சட்ட நுணுக்கம் அல்லது முரண்பாடு இருக்கு பாருங்க. தேர்தல் ஆணையத்தோட பொதுவான நிலைப்பாடு என்ன? ஆதார் வசிப்பிடத்துக்கோ குடியுரிமைக்கோ பிறந்த தேதிக்கோ ஆதாரம் இல்ல, அது அடையாளத்துக்கு மட்டும்தான் அவங்களே சொல்றாங்க. ஆதார் சட்டம், உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் அதான் சொல்லுது. ஆமா. ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா அவங்க வெளியிடுற ஃபார்ம் 6 வழிகாட்டுதல்ல பிறந்த தேதிக்கான சான்றா ஆதாரே ஏத்துக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர்ல ஆன்லைன்ல இஎஃப் சமர்ப்பிக்க ஆதார் இ-சைன் கட்டாயம்னு ஆக்கியிருக்காங்க. அதுக்கு ஆதார் மொபைல் லிங்க் அவசியம். இது முரண்பாடா இல்லையா? அதுதான். ஒரு பக்கம் சட்டப்படி ஆதாரோட பங்கு இதுதான் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் செயல்பாட்டுல அது இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்த செய்ய முடியாத நிலையை உருவாக்குறாங்க. இது ஒரு மாதிரி சட்ட சாம்பல் பகுதி மாதிரி இருக்கு. இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் இஎஃப் கொடுக்கற வேலை அது முடிஞ்சுது. அப்புறம் டிசம்பர் 9ல வரைவு பட்டியல் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த ஃபார்ம் 6, 7, 8 எப்போ யூஸ் ஆகும்? கரெக்ட். டிசம்பர் 9 ட்ரோல் வந்த பிறகு அன்னைக்கே ஆரம்பிச்சு ஜான்வரி 8, 2026 வரைக்கும் 1 மாசம் டைம் இருக்கு.
இதுதான் கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் காலம், கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட். இந்த சமயத்துல தான் நாம வழக்கமா யூஸ் பண்ற அந்த ஃபார்ம் 6, 7, 8 படிவங்கள் தேவைப்படும். அப்போ இஎஃப்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? சிம்பிளா சொல்லணும்னா, இஎஃப் நவம்பர் 4, டிசம்பர் 4 வந்து உங்க பேர் லிஸ்ட்ல தொடர்ந்து இருக்கிறத உறுதி செய்ய. ஆனா ஃபார்ம் 6, 7, 8, டிசம்பர் 9, ஜனவரி 8 வந்து அந்த டிசம்பர் 9 டிராஃப்ட் ரோல்ல உங்க பேர் இருக்கா இல்லையா, தப்பா இருக்காங்கங்கறத பொறுத்து புதுசா சேர்க்கவோ நீக்கவோ திருத்தவோ யூஸ் ஆகும். சரி, அப்போ டிசம்பர் 9 அன்னைக்கு நாம முதல்ல நம்ம பேர் இருக்கான்னு செக் பண்ணணும். நிச்சயமா, அதுதான் முதல் வேலை. electoralsearch.eci.gov.in, voters.eci.gov.in, இல்லனா நம்ம மாநிலத்தோட elections.tn.gov.in வெப்சைட்ல போய் உங்க எபிக் நம்பர் வெச்சோ இல்ல பெயர் தொகுதி விவரங்களை வெச்சோ தேடலாம். மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தா அது மூலமாவும் தேடலாம். வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்லயும் செக் பண்ணலாம். ஒருவேளை பேர் இல்லனா? இல்ல தப்பா இருந்தா? நல்ல கேள்வி. உங்க பேர் வரவு பட்டியல்ல இல்லனா இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னா, இஎஃப் குடுக்க தவறினவங்க, இல்ல இப்பதான் புதுசா 18 வயசாகி பேர் சேர்க்க போறவங்க. இவங்க எல்லாம் உடனே ஃபார்ம் 6 பூர்த்தி செய்யணும். அதுக்கு என்னென்ன வேணும்? ஆன்லைன்ல பண்றீங்கன்னா உங்க போட்டோ, வயது சான்று, பிறப்பு சான்றிதழ், ஆதார், பான், பாஸ்போர்ட், ஸ்கூல் சர்டிபிகேட் மாதிரி, முகவரி சான்று, ஆதார், வீட்டு வழி ரசீது, கரண்ட் பில், பேங்க் பாஸ்புக், வாடகை ஒப்பந்தம் மாதிரி ஏதாவது ஒண்ணு. இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகே. பேர் இருந்து தப்பா இருந்தா? உங்க பேர் லிஸ்ட்ல இருக்கு, ஆனா அதுல ஏதோ பிழை இருக்கு, ஸ்பெல்லிங், முகவரி, போட்டோ மாறி இருக்குன்னா, அப்போ ஃபார்ம் 8 மூலமா திருத்தத்துக்கு விண்ணப்பிக்கணும். அதுக்கும் திருத்தத்துக்கான ஆதாரத்தை இணைக்கணும். சரி. ஃபார்ம் 7 எதுக்கு? ஃபார்ம் 7 வந்து 2 விஷயத்துக்கு. ஒன்னு, உங்க பகுதியில இறந்த உங்க பேரு இன்னும் லிஸ்ட்ல இருந்தா அதை நீக்க சொல்லி நீங்க விண்ணப்பிக்கலாம். இறப்பு சான்றிதழ் ஜெராக்ஸ் இணைக்கணும். இன்னொன்னு, தகுதியே இல்லாத ஒருத்தர் பேர், உதாரணமா நிரந்தரமா வேற ஊருக்கு போனவர், உங்க பகுதியில இருக்குன்னு நீங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறதா இருந்தாலும் ஃபார்ம் 7 தான். அதுக்கும் உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை கொடுக்கணும். ஓகே, அப்போ டிசம்பர் 9க்கு அப்புறம் இந்த வேலைகள் எல்லாம் இருக்கு. வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப், 1950 ஹெல்ப்லைன் நம்பர், இதெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த எஸ்ஐஆர் முறைக்கு தமிழ்நாட்டுல எதிர்ப்பு இருக்கிறதா சொன்னீங்களே, திமுக உங்க கூட்டணி கட்சிகள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிருக்காங்கன்னு. அவங்களோட முக்கிய கவலைகள் என்ன? நாம நடுநிலையா பாப்போம். ஆமா, இந்த எஸ்ஐஆர் நடைமுறைக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல சில எதிர்ப்புகள் இருக்கு. ஆளும் திமுகவும் அவங்க கூட்டணி கட்சிகளும் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்காங்க. அவங்க முன்வைக்கிற முக்கிய ஆட்சேபனைகள் என்னன்னா, ஒன்னு, அந்த இஎஃப் படிவத்துல உறவினர்களை பத்தின கேள்வி குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த பெரிய வேலையை முடிக்க கொடுத்திருக்கிற 30 நாள் காலக்கெடு தமிழ்நாட்டு மாதிரி பெரிய மாநிலத்துக்கு பத்தாது, ரொம்ப அவசரப்படுத்துறாங்கன்னு ஒரு கவலை. மூணாவது, இதனால சின்ன சின்ன காரணங்களுக்காக கூட லட்சக்கணக்கான தகுதியான வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டு விடுமோங்கிற ஒரு பயம். லட்சக்கணக்கான பேரா? ஆமா, அந்த மாதிரி ஒரு அச்சத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. நாலாவது, தமிழ்நாட்டு வாக்காளர் சரிபார்ப்புக்கு தேவையான ஆவணங்கள் பட்டியல்ல ஏன் பீகார் எஸ்ஐஆர் சார்னு வருதுன்னு ஒரு சர்ச்சை எழுந்தது. அஞ்சாவது, இது ஒரு மாதிரி மறைமுக என்ஆர்சி, தேசிய குடிமக்கள் பதிவேடு மாதிரி இருக்கு. அதாவது 2002, 2005 பட்டியலோட இணைக்க சொல்றது குடியுரிமையை சோதிக்கிற முயற்சி போல இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு? இப்போதைக்கு நவம்பர் 11 விசாரணையில கோர்ட் வந்து தேர்தல் ஆணையத்தோட இந்த நடவடிக்கையை எதிர்மறையா பார்க்காதீங்க, இது சட்டத்துக்கு உட்பட்டதுதான்னு சொல்லியிருக்கு. ஆனாலும் திமுக தரப்பு வாதங்களையும் குறிப்பா காலக்கெடு, பீகார் சர்ச்சையை பத்தி கேட்டுட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு வழக்க நவம்பர் 26க்கு தள்ளி வச்சிருக்காங்க. அதனால இதுல சில சட்ட ரீதியான கேள்விகள் இன்னும் முடிவு செய்யப்படாம இருக்கு. சரி, அப்போ இதெல்லாம் பறக்கும்போது வாக்காளரா நாம என்ன முடிவுக்கு வரணும்? இது ஏதோ சாதாரணமான அப்டேட் இல்ல, நம்ம வாக்குரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு புரியுது. நிச்சயமா. சுருக்கமா சொன்னா, இது வாக்காளர் தரவு தளத்தோட ஒரு அடிப்படை மறுசீரமைப்பு. தூய்மைங்கிற பேர்ல பழைய பதிவுகளோட லிங்க் பண்ணி கொஞ்சம் ஆக்டிவா இல்லாத இல்ல சந்தேகத்துக்குரிய பதிவுகளை நீக்கிறது தான் இதோட நோக்கம் மாதிரி தெரியுது. வாக்காளருக்கு என்ன பெரிய ஆபத்து இதுல? உங்களுக்கான மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, இதுல நீங்க கவனம் செலுத்தாம செயல்படாம இருக்கிறது தான் இன்ஆக்ஷன். என்கிட்ட தான் எபிக் கார்டு இருக்கு, நான் போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்டனே அப்படின்னு அலட்சியமா இருந்தா உங்க பேர் டிசம்பர் 9 அன்னைக்கு வர்ற வரைவு பட்டியல்ல இல்லாம போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
அப்படி ஆச்சுன்னா மறுபடியும் நீங்க ஃபார்ம் 6 போட்டு ஆதாரங்களோட அப்ளை பண்ணி உங்க வாக்குரிமையை நீங்களே நிரூபிக்க வேண்டிய சுமை உங்க மேல விழுந்துடும். ரொம்ப கஷ்டம்தான் அது. அப்போ நாம என்ன செய்யணும்? ஒரு செக் லிஸ்ட் மாதிரி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை வரிசையா சொல்ல முடியுமா? கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி சொல்றேன். 1. உடனடி நடவடிக்கை. இப்போதே ஆரம்பித்து டிசம்பர் 4 வரை. இதுதான் முதல் மற்றும் அவசர கடமை. EF படிவத்தை BLO மூலமாகவோ அல்லது ஆன்லைன்லயோ கண்டிப்பாக சமர்ப்பிக்கவும். BLO கிட்ட கொடுத்தா அந்த அக்னாலஜ்மெண்ட் ரசீதை பத்திரமா வாங்குங்க. சரி. 2. சரிபார்ப்பு. டிசம்பர் 9 அன்று. அன்னைக்கு வரைவு பட்டியல் வந்ததும் ஆன்லைன்லயோ அல்லது BLO கிட்டயோ உங்க பேர், உங்க குடும்ப உறுப்பினர்கள் பேரெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே. 3. திருத்த நடவடிக்கை. டிசம்பர் 9, ஜான்வரி 8. ஒருவேளை பேர் இல்லைன்னா தாமதிக்காம ஃபார்ம் 6 போடுங்க. பேர்ல தப்பு இருந்தா ஃபார்ம் 8 மூலமா திருத்த விண்ணப்பம் கொடுங்க. 4. தயார் நிலை. தேவைப்படும்னு நினைக்கிற முக்கிய ஆவணங்களை பிறப்புச் சான்று, முகவரி சான்று மாதிரி இப்போவே ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் காப்பியா ரெடியா வச்சுக்கிறது நல்லது. ஆமா, கடைசி நேரத்துல தேடாம இருக்கலாம். 5. உதவி. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா பயப்படாம தேர்தல் ஆணையத்தோட ஹெல்ப்லைன் நம்பர் 1950க்கு கால் பண்ணுங்க அல்லது வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப்ல இருக்கிற வசதிகளை பயன்படுத்துங்க. ரைட். 6. சமூக பொறுப்பு. உங்களுக்கு தெரிஞ்சு இறந்தவங்க பேர் இல்ல நிரந்தரமா உங்க பகுதியிலிருந்து காலி பண்ணிட்டு போனவங்க பேர் லிஸ்ட்ல இருந்தா சரியான ஆதாரத்தோட ஃபார்ம் 7 மூலமா அதை நீக்க நீங்க உதவலாம். அருமை. இது ரொம்ப தெளிவான வழிகாட்டல். இது கொஞ்சம் சிக்கலா, சர்ச்சைக்குரியதா, நமக்கு கூடுதல் வேலையா தெரிஞ்சாலும் இது சட்டப்படி நடக்கிற ஒரு விஷயம். நம்மளோட அடிப்படை ஜனநாயக உரிமையான வாக்குரிமைய நாம தான் பாதுகாத்துக்கணும். அதுக்கு இதுல நாம தீவிரமா விழிப்புணர்வோட பங்கெடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. இந்த தீவிர திருத்தம் பழைய பட்டியலோட இணைக்கிறது, ஆதார் இ-சைன் மாதிரி டிஜிட்டல் சரிபார்ப்புன்னு புதுமுறைகளை கொண்டு வருது. நோக்கம் தூய்மையா இருக்கலாம், ஆனா இது நம்மள மாதிரி குடிமக்களுக்கும் நம்மளோட தரவுகளுக்கும் டேட்டா, நம்ம ஜனநாயகத்துல பங்கெடுக்கிற உரிமைக்கும் இடையிலான உறவை இந்த டிஜிட்டல் இந்தியால எப்படி மறுபடியும் வரையறை செய்து நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா?